Hi friends, இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு சூப்பரான அடை தோசை தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் நான் டிஃபனுக்கு ஊற வைக்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஒரு கப் எடுத்துருக்கேன். தூரம் பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பச்சை பயிறு, பாசி பருப்பு எல்லாமே ஒரு கப் எடுத்திருக்கேன். இது கூட 6 காஞ்ச மிளகா ஆட் பண்ணி ஒரு 2 ஹவர் நல்லா சோக் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா நம்ம ஊற வச்சிருந்த பருப்பெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இது கூட பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இஞ்சி தனியாக பூண்டு தனியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துப்போம். நான் ஊற வச்ச தண்ணி தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக போல் பெருங்காயம் ஆட் பண்ணலாம். ஸோ ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா கொஞ்சம் பெருங்காயம் போட்டால் தான் நல்லா சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் நல்லா ஃபைன் சாப் பண்ணது ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம தோசை சுடும்போது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா வாட்டர் மேலேயும் பருப்பு கீழே ஸ்டோரேஜ் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு தரையும் நம்ம தோசை ஊற்றும் போதும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பேட்டரை அதுக்கப்புறம் உங்களோட தோசை ஊற்றுங்க. ஸோ இப்போ பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தோசை போட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக குக் ஆகும். ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். ஸோ டபுள் சைடுமே நம்மளுக்கு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். அப்போ தான் நம்மளோட பருப்பு தோசை நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகி வரும். ஒரு சிம்பிள் அண்ட் குயிக்கான ஹெல்தியான ஒரு அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.